எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக. டேய் சாப்பிடாம இருந்தா எப்படிடா? இந்தடா இந்த பிஸ்கெட்டாக சாப்பிட்றா. இந்தா சொன்னா கேள்றா, சாப்பிட்றா. டே டேய் டேய் ஏய் திரும்ப வந்துட்டியா நீ? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம்டா, உனக்கு என்ன வேணும்? தொல்லை கொடுத்துட்டே இருக்க உனக்கு. டேய் 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 உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் ஏதாவது டிஸ்டர்ப் வருது. சரி சரி போய் கதவு திறப்போ. பா நான் வெயில்ரா சாமி. ஏண்டா பிரபா கதவு திறக்க இவ்வளோ நேரமா என்ன தாண்டா உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா பிரபா, ஏய் ஏடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ஒழுங்கா தூங்கவே இல்லையா? என்ன செய்ய, ஏடா பண்ணுறது? எவ்வளோ இதாக நினச்சிட்டு இருப்ப? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. கொஞ்ச நாள் பலன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, உனக்கு எப்படி இருக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா. இல்லைண்ணா இல்லை, அவனுங்க மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். ஏய் பொறுமையாரு, ஏன் பொறுமையாரு? ஹாஸ்பிட்டல் போகணும்ல, பொறுமையாரு சரியா? போய் கிளம்பி வா. அப்புறம் பிரபா எப்படி இருக்கீங்க? மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? தண்ணி அந்த ஃபைலை கொடுங்க. பொல்லம்பு உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட சொல்லு, என்னால மட்டும்தான் தர முடியும். அதை வச்சுட்டு இவங்க கிட்டலாம் புலம்பிட்டு இருக்க. பிரபா பிரபா என்ன பண்ணுது? இமிடியேட்டா என்கேஜ்மென்ட் கண்ட்ரோல் பண்ணணும். வந்து பிடிங்க அவனை. ஒன்றும் இல்லை. ஓகே கூல். அண்ணா 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 என்னாச்சு இவருக்கு? லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா தானே இருந்தார், ஏன் இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுறாரு? லுக் மிஸ்டர், நீங்கள் தெளிவாக சொன்னால் தான் நான் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் தர முடியும். ஸோ என்ன நடந்து கரெக்டாக சொல்லுங்கள். 6 மாதத்துக்கு முன்னாடி ஊரில் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு டாக்டர். அதில் தலையில் அடிபட்டுருச்சு. அதுலேருந்து அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? இவனை ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் அவங்க அண்ணன் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாப்புல. எப்போவுமே தனியாகவே பேசிகிட்டு இருப்பான் டாக்டர். அது என்ன பேசுகிறான், யார் கூட பேசுகிறான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தனியாகவே பேசிகிட்டு இருப்பான் டாக்டர். இவனை வச்சுட்டு உங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல டாக்டர். பிரபா டேய் சாப்பிடாம இருந்தா எப்படிடா? இந்தடா இந்த பிஸ்கெட்டாக சாப்பிட்றா. இந்தா சொன்னா கேள்றா, சாப்பிட்றா. டே
வந்ததுலேருந்து உம்முன் இருக்கானே, என்ன பண்ணலாம்? டேய் பிரபா, சத்தியமாக சொல்றியா? ஒன்ன மாதிரி ஒரு அண்ணனை நான் பார்த்ததே இல்லை. தம்பியை சந்தோஷப்படுத்த என்னெல்லாமா பண்ணுறியாயோ? எப்படி இருப்பான் தெரியுமா? செம டேலண்ட்டு. என்ன பண்ணுறது, நேரம் ஒன்று இருக்கே. எல்லாம் சரியா போயிடும். நடக்க வேண்டிய வேலையை பாரியா? ஹலோ. சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பணம் கட்டுறது வெளியே நான் பார்த்துட்டேன். மசூர் சொல்கிறாங்க, ஒரு வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி கொஞ்சம் பார்த்துக்கியா? டேய் முடிஞ்ச பேர் நான் பார்த்துட்டேன். பிரபா, பிரபா எங்க போனா? டேய் பிரபா, டேய் பிரபா, டேய் முத்து, டேய் இந்திரா, என்ன டேய் தம்பி எங்கடா? டேய் பிரபா எங்கடா? இங்கே தான் இருந்தான். போடா, இந்த ஒயின் ஷாப் கிட்ட தானே பார்த்தா சொன்னாங்க. டேய் எங்கெல்லாம் தேடுறது? இங்கே பார்த்து இருக்க. எந்திரா எந்திரா. டேய் பிரபா, சரி மாட்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? பார்த்து மெதுவா எழுந்திராத. ஏண்டா நம்ம எதுக்கு சென்னைக்கு வந்திருக்கிறோம்? உனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்க தான் வந்திருக்கோம். எவனோ தண்ணியை வாங்கி கொடுத்தா வாங்கி குடிச்சிட்டு படுத்த இருக்கியே. ஏண்டா நல்லா இருக்கு உனக்கு? தம்பி டேய் பிரபா, செல்லக்குறா செல்லக்குறா, டேய் ப்ரோ டேய் செல்லக்குறா. சரி, இந்த கேஸில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன? போலீஸ் இது ஒரு பெரிய கேஸாகவே எடுத்துக்கல டாக்டர். எப்படியாவது இதை முடிச்சுட்டு போகணும் தான் அவங்க பார்க்குறாங்க. என்னது டாக்டர் பண்ணுறது? பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணல டாக்டர். கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஓஹோ, என்ன செய்ய?
ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே டாக்டர் ஒரு அர்ஜென்ட் கால் இந்த பார்க்க பேசிட்டு வாங்க. ஹே குட் மேன், நீ சீக்கிரமாகவே நார்மல் ஆயிட்ட. யூசி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உன்னால் உணர முடியுதுல்ல? ஐ மீன், இதுக்கு முன்னாடி உன் பக்கத்தில் யாரோ இருந்த மாதிரி நீ சுற்றி சுற்றி பார்த்து பேசுறீங்கல்ல? டாக்டர், ஹே ரிலாக்ஸ் மேன், நத்திங் டு வரி. ஆக்சுவலி உன் ஃப்ரெண்டு உன் கூடவே தான் இருக்கா, அதை நீ பார்த்துட்டு இருக்கல. ஹே நோ வரிஸ் மேன், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். உன் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கா, அதை நீ பார்த்துட்டு இருக்கல. டேய் முட்டாள் முட்டாள், அவர் என்ன பத்தி தான் கேட்டிருக்கேன், சொல்லு அவர்கிட்ட. ஏய் கூல் மேன், எனக்கு தெரியும். அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் டாக்டர், ஆனால் இப்போ இல்லை. ஓ ஓகே ஓகே, ஏன் அவன் இப்போ உன் ஃப்ரெண்டு இல்லை? அவன் எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி சுற்றி வந்து டார்ச்சர் பண்ணுறான் டாக்டர். என் நிம்மதியாக போச்சு அவனால். ஓகே பிரபா, யூ நோ சம்திங், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே அவன் தான். உனக்கு என்ன டவுட்டோ அதை அவன்கிட்ட கேளு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீயே ரிலாக்ஸ் ஆக போற. யூனோ பிரபா, காடோட கிரியேஷனில் பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு அருமையான ரிலேஷன் வச்சுருக்காரு. இட்ஸ் குவைட் சிம்பிள். ஒருத்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது அவனை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த பாடி அப்சர்வ் பண்ணும். ஆனால் அதை யாருமே உணர்றதில்லை. பட் ஆர் சோ லக்கி, உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் உன்னால் உணர முடியுது. உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நீ அவன்கிட்ட கேளு, கண்டிப்பா உனக்கு வேண்டியது அவன் நிச்சயம் செய்வான். உன் மைண்ட்ல உள்ள ஆசிலேஷன் என்னவா இருந்தாலும், என்ன டவுட்டா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ண தான் அவன் இங்கே வந்திருக்கான். பிரபா, இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாமே உனக்கு கிளியரா புரியுதுல்ல? புரியுது டாக்டர், கிளியராக புரியுது. பிரபா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதை கேட்டு நீ ஷாக் ஆகவே கூடாது. சொல்லுங்க டாக்டர். இத்தனை நாளாக உன் கூட பேசிட்டு விளையாடிட்டு சண்டை போட்டு இருந்தானே அந்த ஃப்ரெண்ட், நெசத்தில் அவன் ஃப்ரெண்டே கிடையாது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஏய் ஷாக் ஆகாத, அது வேறு யாரும் இல்லை, நீ தான். என்ன டாக்டர் மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இரு, அதை நானே கிளியர் பண்ணுறேன். உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அவன். டாக்டர் எனக்கு இப்போ சுத்தமாக புரியல. நம்ம பூமியில் நடக்கிற எந்த ஒரு இயற்கை மாற்றமாக இருந்தாலும் சரி, சீற்றமாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவனால் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்தாலும் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுனாமியோ ஒரு பூகம்பமோ நிலநடுக்கமோ வரும்போது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை உணர்ந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரே அப்நார்மலாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 6 அறிவு படித்த மனுஷன் அதை என்றைக்காவது உணர்ந்திருக்கானா? இல்லை டாக்டர். அவன் உணராததுக்கு காரணமே அவனுடைய 6ஆம் அறிவு தான்யா. மற்ற மனுஷனால் வேணால் இதை உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் இது உணர முடியும். டாக்டர் அப்படின்னா? ஏய், இது ஒரு வியாதியோ குறையோ கிடையாது. உனக்குள்ள பல கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதிலும் உனக்குள்ள தான் இருக்கு. ஸோ இதை வெளியே தேடாம உனக்குள்ளேயே தேடு, அதுக்கான பதிலும் கிடைக்கும். ஹலோ, நான் எங்கண்ணா இருக்கேன்? முடிச்சிட்டேண்ணா, முடிச்சிட்டேன். அண்ணனை கொண்ட 2 பேரையும் முடிச்சிட்டேன். வாண்ணா வந்து பாரு. டேய் பிரபா, எங்கடா, எங்க அந்த 2 பேர்? நான் எப்படி பண்ணிட்டேன்? முத்து, டேய் முத்து, வாடா, அங்க தம்பிய பாடுறா, குத்தி போட்டு என் செல்ல வேற பிடிக்கிட்டு போயிட்டாயடா, தம்பிய அடிச்சு வேற போட்டாயடா.
ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. டேய் நீ என்னடா பண்ண போற? ஏன்னா என் அண்ணனை கொன்ன ஏய் எனக்கு தெரியும்டா. நீ தான்டா எங்க அண்ணனை கொன்ன. ஏய் என் அண்ணனை கொன்னுட்டியடா. முத்து, டேய் முத்து, வாடா.